ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். நான் உங்கள் சயின்ஸ் ஒன் டீச்சர் பேசுகிறேன். நாம் முன்னாடி லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஸ்டோரியை பார்க்கலாம். யூனிட் 2 மோஷன் லெசன் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீக். அந்த லெசனுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு குளத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் ஒரு காகம் இருந்துதான். அந்த காகம் டெய்லி அந்த குளத்தில் ஒரு அன்னப்பறவை நீந்தி கொண்டே இருக்குமா. அதை பார்த்து பார்த்து அந்த காகம் இந்த அன்னப்பறவை மட்டும் எப்படி இப்படி இவ்வளவு அழகாக இருக்குது, அடிக்கடி குளத்திலேயே நீந்திக்கிட்டு இருக்கிறதுனாலயா அப்படின்னு அது மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குமா. அப்போ அந்த அன்னப்பறவையும் விடாமல் அந்த குளத்தை சுற்றி 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 நீந்தி கொண்டு இருக்குமா. அப்போது காகம் அந்த அன்னப்பறவையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன தோணுமா, ஒருவேளை இந்த அன்னப்பறவை குளத்தில் இப்படி நீந்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளவு அழகாகவும் வெள்ளையாகவும் இருக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் காகத்தோட மனசுக்குள்ளே வந்ததான். அதனால் காகம் என்ன நினச்சிதான், அப்போ நாமும் அடிக்கடி இந்த குளத்தில் நீந்தி கொண்டு இருந்தோம்னா நம்மளும் அழகாயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த காகத்துக்கு தோணுச்சான். அதனால் காகம் முடிவு பண்ணிடுச்சான், இனிமே நாம் இந்த குளத்தில் அடிக்கடி குளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றிடுச்சான். அதனால் என்ன பண்ணிச்சான், அந்த குளத்தில் குளிக்க ஆரம்பிச்சிருச்சான். உடனே இந்த காகத்தோட செயலை எல்லா பறவைகளும் பார்த்துக்கிட்டு இருந்ததான். ஓ, நான் இந்த அன்னப்பறவையை பார்த்து தான் காகம் இப்படி செய்யுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா பறவைகளுக்கும் தோண ஆரம்பிச்சுதான். காகம் என்ன செஞ்சுதான், அடுத்த நாள்லேருந்து குளத்தில் போய் குளித்து கொண்டே இருந்ததான். திரும்ப திரும்ப குளிக்க ஆரம்பித்தவனே அன்னப்பறவை காகம் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்த்து கொண்டே இருந்ததான். அப்போது காகம் இப்படி அடிக்கடி குளித்து கொண்டு இருந்ததுனால அதுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான். பார்க்குறீங்களா எத்தனை டைம் குளிக்குதுன்னு. அப்போது இந்த காகத்துக்கு என்ன ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்படி உடம்பு சரியில்லாமல் போகவும் காகம் ரொம்ப முடியாமல் போயிடுச்சான். அதுக்கு பறக்கவே முடியல, அந்த அளவுக்கு டயர்டாகிடுச்சான். இப்போ டயர்டாகி அப்போது தான் மனசுக்குள்ளே தோணுச்சான், ஆடடா நம்ம அன்னப்பறவையை பார்த்து பொறாமப்பட்டு இப்படி குளித்து நம்ம உடம்பு சரியில்லாமல் போயிட்டோமே, இப்போ நம்மளால் ரொம்ப முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்குச்சான். அப்போது என்ன தோணுச்சான் அன்னப்பறவையோட மனசில், நாம் இருக்கிறத வச்சு தான் சந்தோஷப்பட்டுக்கணும், தேவையில்லாமல் நம்ம அன்னப்பறவையை பார்த்து நம்மளோட உடல்நிலையை நம்மளே கெடுத்துக்கிட்டோம். அதனால் எப்போவுமே நம்ம இருக்கிறத வச்சு கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு திருப்தி பட்டுக்கணும் அப்படின்னு காகம் சந்தோஷமாக நினச்சிக்கிச்சான். அதனால் மாணவர்களே, நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி இருப்பதில் தான் சந்தோஷப்பட்டுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெய்லி லைஃப் இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்பில் இந்த ஆன்லைன் கிளாஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கிளாஸை இன்ட்ரெஸ்டிங்காக கவனிங்க. டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க, அதே சமயம் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now we are going to see Unit 2 Motion Lesson Part 2. In the previous video we have learnt what are the types of motion and rest and motion, then distance and displacement, speed, velocity and acceleration, and what is speed, what is velocity, and then what is the graphical representation of motion along a straight line, and then also distance time graph for uniform motion and non-uniform motion, velocity time graph. All this I hope you all understand about these topics. Okay, today we are going to see what is equations of motion. So in equations of motion, Newton studied the motion of an object and gave a set of 3 equations. Do you know that Newton is a great scientist? He was already studied about the motion of an object and gave a set of 3 equations. These equations relate displacement, velocity, acceleration and time of an object under motion. Motion relate பண்ணி displacement, velocity, acceleration இதெல்லாம் ரிலேட் பண்ணி தான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத நியூட்டன்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ now we are going to see
what are the equations. Okay, in equations of motion there are three types of equation. First one is v is equal to u plus at, then the second one is s is equal to ut plus half at square, the third one is v squared is equal to u square plus 2as. You consider one object is moving, that object has initial velocity u, so the initial velocity we have to refer as u, then the final velocity, the object is moving, starting velocity is known as initial velocity, then the object reaches the particular time it taken, that velocity is known as final velocity, then the object moving the place, that place is known as displacement. Okay, time is noted as t, then acceleration also noted as a. Acceleration means there is a change in velocity. Acceleration அப்படினா இங்க change in velocity. You see here there is a graph given. This graph you have to see here, the x-axis we have to noted as time, then y-axis we have to noted as velocity, then the object is start to moving, that object reaches the particular time, it goes to B, that point is noted as here B, then the object taken the time t is noted here, so the initial velocity u is equal to what, od. Initial velocity u ங்கிறதை இதில் நம்ம ரெஃபர் பண்ணலாம், od அப்படின்னு ரெஃபர் பண்ணலாம். the final velocity v, final velocity v அப்படின்னா oc, final velocity v ங்கிறது ஆப்ஜெக்ட் ஓங்கிற பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி dங்கிற வெலாசிட்டிக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கோம், அப்போ அந்த வெலாசிட்டியை நம்ம u அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஓல இருந்து சிக்கு போய் ரீச் ஆச்சு அப்படின்னா அந்த டைம் நம்ம அந்த வெலாசிட்டியை ஃபைனல் வெலாசிட்டி, ஸோ v is equal to oc equal to eb. okay, the initial velocity u is equal to od equal to ea. odங்கிறது எதுக்கு நமக்கு ஈக்குவல், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேரலா ஒரு லைன் டிரா பண்றோம், ஸோ அப்போ அந்த od equal to ea, then also OC is equal to final velocity, so OC is equal to என்னன்னு சொல்லலாம், EB ன்னு சொல்லலாம். OC is equal to EB. okay, now the time is t, time t அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ time t அப்படின்னா டீக்கு வந்துட்டு எவ்வளோ நம்ம என்ன இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம், ஓஇ அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஓஇயை வந்து டி அப்படிங்கிற லெட்டரில் நோட் பண்ணுறோம். அப்போது டி இஸ் ஈக்குவல் டு ஓஇ, தட் இஸ் ஈக்குவல் டு டிஏ. அந்த ஓஇ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நமக்கு டிஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ from the graph we know that AB equal to CD. AB equal to என்னன்னு நமக்கு தெரியும், CD ன்னு தெரியும். ஸோ first equation is equal to acceleration is equal to change in velocity divided by time. first equation நம்ம எதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நோட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் v is equal to u plus at அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது டெஃபனிஷன் படி acceleration equal to change in velocity divided by time. ஓகே, சேஞ்ச் இன் வெலாசிட்டியை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டியை இனிஷியல் வெலாசிட்டியில் மைனஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை time. okay, from this graph final velocity is what, final velocity is OC, then initial velocity is OD, so OC minus OD, then divided by time, time is OE. okay, so OC is equal to what, OC equal to DC divided by OE. OC minus OD அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க, DCக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போது DC divided by OE கிடைச்சிரும். அப்போ A is equal to DC divided by OEங்கிறது எதை நோட் பண்ணுறோம், டைமை நோட் பண்ணுறோம். ஸோ அப்போ DC is equal to AB. DCங்கிறது எதுக்கு ஈக்குவல், ABக்கு ஈக்குவல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு DC equal to AB equal to AT. ஸோ ஃப்ரம் திஸ் கிராஃப் EB is equal to, EBங்கிறது எதுக்கு ஈக்குவல்ங்கிறாங்க, EA plus AB. ஸோ EA is U. EAங்கிறது எதுக்கு ஈக்குவல், இங்கே U இருக்கு இல்லையா,
ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் u வந்துடும் நமக்கு. அப்போ u ப்ளஸ் ஏபிங்கிறது என்ன, ஏடி. ஓகே, so from the graph EB is equal to EA plus AB, then V is equal to U plus AT. So that is the first equation. V is equal to U plus AT அப்படிங்கிறது first equation. Okay, now we are going to see second equation of motion. Second equation of motion அப்படிங்கிறது எப்படி prove பண்ணலாம்? We can use the same graph. இந்த same graph use பண்ணி second equation நம்ம எப்படி calculate பண்ணலாம்? Second equation you know that already. S is equal to ut plus half at squared. S is equal to what? Ut plus half at squared. From the graph, the distance covered by the object during time அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு டீங்கிறத நோட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டைம் ட்ராவல் ஆகுதோ அதை டீயால் நோட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் கிவன் பை த ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள் டிஓஇபி. இதை வந்து எதனால் நம்ம நோட் பண்ணுறோம்? குவாட்ராங்கிள் டிஓஇபி. சரியா, இங்கேருந்து பாருங்கள் டிஓஇபி. இது ஃபுல்லாக என்னன்னு சொல்கிறோம் நம்ம? குவார்ட்டர் ஆங்கிள். ஸோ இந்த குவாட்ராங்கிள் தான் இப்போ நம்ம நோட் பண்ண போகிறோம். சரியா, அந்த குவாட்ராங்கிளோட ஏரியா தான் நமக்கு வேணும். S is equal to what? ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள் டிஓஇபி. ஓகே, அப்போ ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள் டிஓஇபி அப்படின்னா எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள் வேணும், டிஓஇபி வேணும்னா ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள் டிஓஇஏ, ஃபர்ஸ்ட் டிஓஇஏவை கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் டிஓஇஏவை நோட் பண்ணிக்கிறோம். தென் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ஹியர் குவாட்ராங்கிள் இல்லை ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ அப்போ அந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து டிஓஇஏக்கு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம். தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் வந்து டிஏபி, அதுக்கு நோட் பண்ணுறோம். ஸோ அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஃபார்முலா யூ நோ தட் ஆல்ரெடி எல் இன்ட்டு பி. ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு வாட் ஃபார்முலா? எல் இன்ட்டு பி. ஸோ எல் அப்படின்னா ஏஇ, ஏஇ தெரியும் இல்லையா, அந்த ஏஇயும் பிரெத் வந்து ஓஇ. ஸோ அப்போ ஏஇ இன்ட்டு ஓஇ, அதுதான் வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னா ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? ஹாஃப் பிஹெச். ஸோ இது வந்து ரெக்டாங்கிள் ஃபார்முலா, இது ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஏபி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பிஹெச். பி அப்படின்னா இந்த ஏபிங்கிறது பி, அதே மாதிரி இந்த ஏபிங்கிறது ஹைட்டு, இந்த டிஏங்கிறது என்ன உங்களுக்கு? பிரெத் பி, இது ஹெச். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே ஹாஃப் இன்ட்டு ஏபி இன்ட்டு டிஏ அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். தென் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹியர் யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ். எதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? ஏஇக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் யூ அப்படின்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி ஓஇ என்னன்னு தெரியும் நமக்கு? டி அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ ஏஇ இன்ட்டு ஓஇனா யூடி அப்படின்னு கிடைச்சிரும். ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஏபி இன்ட்டு டிஏங்கிறோம் இல்லையா, அப்போ ஹாஃப் இன்ட்டு ஏபி அப்படின்னா நமக்கு ஏ ஆக்சலரேஷன் ஏ இல்லையா, சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதுதான் வந்து ஏன்னு போட்டுக்கிறோம். ஸோ அதே மாதிரி டிஏ அப்படின்னா நமக்கு டி, இங்கே டீனா இங்கேயும் டி தான் வரும், அதனால் ஸோ டிஏ அப்படின்னு சொல்லி போட்டு ஆல்ரெடி நமக்கு ஏபிங்கிறது வந்து ஏடி கிடைக்கும். ஸோ அப்போ டிஏங்கிறது ஒரு டி கிடைக்கும். ஸோ half at square. So this is the second equation. S is equal to ut plus half at square. Okay students. Next we are going to see third equation of motion. In the same graph we have to prove the third equation. So already we know area of quadrangle DOEB. குவாட்ராங்கிள் டிஓஇபிக்கு நமக்கு தெரியும். எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, இதை வந்து இந்த டிஓஇபியை வந்து நம்ம ஒரு ட்ரஃபீஷியமாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி நம்ம குவாட்ராங்கிளாக எடுத்துக்கிட்டோம், இப்போ என்னவா எடுத்திருக்கோம்? ட்ரஃபீஷியம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அந்த ட்ரஃபீஷியம் எடுத்துக்கும் போது தென் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரஃபீஷியம் தட் இஸ் ஈக்குவல் டு டிஓஇபி. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரஃபீஷியம் ஃபார்முலாவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். That is half into sum of length of parallel side into distance between
parallel side. அப்போ half into sum of length of parallel side. parallel side அப்படிங்கும்போது இங்கே OD அதே மாதிரி BE. அப்போ half into sum of length of parallel side னா OD then BE. OD into BE அப்படின்றோம். then into distance between parallel side. distance between parallel side அப்படின்னா OEங்கிறது தான் distance between parallel side. so half into OD into BE into OE. so S is equal to half into OD வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் ODங்கிறது U. so U plus BE is equal to what? Bங்கிறது ஃபுல்லாகவே என்னன்னு சொல்கிறோம் நம்ம V. so அப்போ U plus V into distance between parallel side OEங்கிறது எவ்வளவு? T. okay. so already நமக்கு A is equal to V minus U by T அப்படிங்கிறது ஃபார்முலா படி acceleration formula change in velocity divided by time taken தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா T is equal to V minus U by A அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ட்ரெபீஷியம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். S is equal to half into U plus V. half into U plus V ஆல்ரெடி இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? T is equal to V minus U by A. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். T is equal to என்ன கிடைச்சிருக்கு? V minus U by A. so you have to multiplying these values. so you have to cross multiply 2AS equal to so V square minus U square. V square னா இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா V ஸ்கொயர் கிடைக்கும், இதுக்கு U ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ V ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர், you got it. okay then so you have to change this formula. இதை வந்துட்டு V ஸ்கொயர் மட்டும் நமக்கு தேவையில்லையா ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதுக்காக V ஸ்கொயரை வெளியில் எடுக்கிறோம். அப்படி வெளியில் எடுக்கும்போது மைனஸ் V ஸ்கொயர் equal to U ஸ்கொயர் minus 2AS அப்படின்னு கிடைக்கும். so you have to change the formula, change the sign. you got it. what? V squared is equal to U square plus 2AS. that is equation 3. okay. next we are going to see motion of freely falling body using this activity. so this activity you can take a large stone and a small eraser and then you stand on the top of the table and drop them simultaneously from the same height. same heightல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா top of the table ல இருந்து large ஸ்டோனையும் small eraserயும் first drop பண்றோம். then again you have to take a small eraser and a sheet of paper, drop them simultaneously from the same height. then this time you have to take 2 sheets of paper having same mass and crumple one of the sheet into a ball. okay, now drop the sheet and the ball from the same height. so you have to see what is the result of these activities. so from this activity you can observe that both the stone and the eraser reach the surface of the earth almost at the same time. so when you drop the eraser and paper, the eraser reaches first and the sheet of paper reaches later. then you can also observe that the paper crumpled into a ball reaches ground first and plain sheet of paper reaches later. so although they have equal mass, so do you know the reason when all these objects are dropped in the absence of air medium? absence of air medium means that is vacuum. all would have reached the ground at the same time. air medium அங்கே வந்துட்டு இல்லை அப்படின்னா, absence of air medium அப்படின்னா அந்த place வந்து வேக்யூமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது all the things have reached the ground at the same time அப்படின்னு சொல்கிறோம். in air medium, air offers some resistance to the motion of freely falling object. ஏர் மீடியம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஏர் வந்து ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். ஸோ பட் இட் இஸ் நெக்லிஜிபிளி ஸ்மால் வென் கம்பேர்ட் டு த கிராவிடேஷனல் புல் ஆக்டிங் ஆன் த ஸ்டோன் அண்ட் த ரப்பர். ஸோ அப்போது அங்கே வந்து நெக்லிஜிபிளாக ஸ்மால் ஏர் மீடியம் தான் ஆக்ட் ஆகுது. அதை வந்து அப்போது அங்கே இருக்க அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால they reach the ground at the same time. okay, then it can be seen from these activities that the magnitude of air resistance depends on the area of the object exposed to air.
ஸோ ஏரில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அந்த ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். Okay, we know that an object experiences acceleration during free fall. Then this acceleration experienced by an object is independent of mass. ஸோ ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆக்சலரேஷன் ஃப்ரீ ஃபால் கொடுக்கும்போது ஆக்சலரேஷன் மூலமாக அந்த ஆக்சலரேஷன் வந்துட்டு அதோட மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. தென் திஸ் மீன்ஸ் தட் ஆல் ஆப்ஜெக்ட் ஹாலோ ஆர் சாலிட், பிக் ஆர் ஸ்மால், ஆல் ஷுட் ஃபால் அட் த சேம் ரேட். Okay, and then this equation of motion for a freely falling body can be obtained by replacing A in equations with G. So in the equation of motion la V is equal to U plus AT, S is equal to UT plus half AT square, then V square is equal to U square plus 2AS அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த ஈக்குவேஷனில் யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. இங்கே ஃப்ரீலி ஃபாலிங் பாடியில் U is equal to 0 அப்படின்றோம். தென் ஏக்கு பதிலாக நம்ம ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறதுனால ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ V is equal to U0 அப்படின்னா ஏக்கு பதிலாக ஜியை போட்டோம்னா V is equal to என்ன கிடைக்கும், V is equal to GTன்னு கிடைக்கும். எகெயின் S is equal to UT plus half AT square அப்படிங்கும்போது இங்கே U வந்து 0 அப்படின்னா அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். half AT ஸ்கொயரில் ஏவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு we have to substitute the value G. so half GT square, S is equal to half GT square. then V square is equal to U square plus 2AS. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது U square ஃபுல்லாக 0 அப்படிங்கும்போது நமக்கு இதில் S அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எஸ்ஸுக்கு பதிலாக எதை போடலாம், ஹெச்சை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஹைட்டு. ஸோ அப்போது V square is equal to 2GH கிடைக்கும். ஓகே, next we are going to see another activity. Take a piece of thread and tie a small piece of stone at one of its ends. ஸோ ஒரு பீஸ் ஆஃப் த்ரெட் எடுத்துக்கிறோம், அதை வந்து ஒரு ஸ்டோனோட ஒரு எண்டில் நல்லா கட்டிடுறோம். ஃபுல்லாக அந்த ஸ்டோனில் அப்படியே அந்த பீஸ் ஆஃப் த்ரெட்டை கட்டிடுறோம். கட்டிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் த ஸ்டோன் டு டிஸ்கிரைப் எ சர்க்குலர் பாத் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பை ஹோல்டிங் த த்ரெட் அட் த அதர் எண்ட். ஸோ now release the thread and let the stone go. ஸோ அந்த ஸ்டோன் வந்து எந்த டைரக்ஷனில் போகும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் த்ரெட் எடுத்துக்கிறோம், அதை ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ஸ்டோனில் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறோம், சர்க்குலர் பாத்தில் இருக்க மாதிரி ரொட்டேட் பண்ணுறோம். அப்போது அந்த த்ரெட்டை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு லெட் த ஸ்டோன் கோ. அப்போ அந்த த்ரெட்டை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணி விடும்போது அந்த ஸ்டோன் வந்து என்ன இதில் போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப் யூ கேர்ஃபுல்லி அப்சர்வ் ஆன் பீயிங் ரிலீஸ் த ஸ்டோன் மூவ்ஸ் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன் டேன்ஜென்ஷியல் டு த சர்க்குலர் பாத். அந்த ஸ்டோன் வந்து எப்படி போகுங்கிறாங்க, சர்க்குலர் பாத்தில் டேன்ஜென்ஷியலாக போகும். திஸ் இஸ் பிகாஸ் ஒன்ஸ் த ஸ்டோன் இஸ் ரிலீஸ்டு இட் கண்டினியூஸ் டு மூவ் அலாங் த டைரக்ஷன் இட் ஹாஸ் பீன் மூவிங் அட் தட் இன்ஸ்டன்ட். ஸோ கண்டினியூஸாக ஸ்டோன் வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்குது. அப்போ சடனாக ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டேன்ஜென்ஷியல் பாத்தை தான் கொடுக்கும் நமக்கு. திஸ் ஷோஸ் that the direction of motion changes at every point when the stone was moving along the circular path. அப்போது டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து சேஞ்ச் பண்ணால் கூட அந்த ஸ்டோன் வந்து எதில் தான் இருக்குங்கிறாங்க, சர்க்குலர் பாத்தில் தான் இருக்கும். when an object is moving with a constant speed along a circular path the velocity changes due to the change in direction. so it is an accelerated motion அப்படிங்கும்போது revolution of earth around the sun, revolution of moon around the earth and the tip of the seconds hand of a clock எல்லாமே என்ன மோஷன் சொல்கிறோம் நம்ம, ஆக்சிலரேட்டட் மோஷன்ஸ். ஸோ இப்போ ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன், எர்த் வந்துட்டு என்ன பண்ணுது, சன்னை ரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா. அதே மாதிரி ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த எர்த், மூன் வந்து எர்த்தை ரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட்ஸ் கிளாக் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், ரவுண்டாக ரொட்டேட் ஆகிட்ருக்கோம். இது எல்லாமே ஆக்சிலரேட்டட் மோஷன், இது எல்லாமே யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் ஏ circular path of radius r then takes time t to come back to its original starting position, then the speed v is given by speed equal to circumference divided by time taken.
that is v is equal to 2 pi r divided by t. Okay students. Thank you students. Remaining topics we will see the next class. These topics you read thoroughly. Okay. After that you do this homework.